நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஃபீல்டு வைண்டிங் எக்ஸைட்டேஷன். ஃபீல்டு வைண்டிங் எக்ஸைட்டேஷன்னா பொதுவா ஒரு டிசி மிஷின் பாத்தீங்கன்னா டிசி ஜெனரேட்டரா இருக்கலாம், டிசி மோட்டரா இருக்கலாம். அது வந்து ஆப்ரேட் ஆகணும்னா அதுல ரெண்டு டைப் ஆஃப் அந்த மிஷின்ல வந்து ரெண்டு விதமான வைண்டிங் எல்லாம் இருக்கு. ஒன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஆர்மேச்சர் வைண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு டிசி ஜெனரேட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளியே தரணும்னாலும், ஒரு டிசி மோட்டார் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை வெளியே தரணும்னாலும் இந்த ரெண்டு வைண்டிங் அதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த ஃபீல்டு வைண்டிங்ல இருந்து வரக்கூடிய ஃபீல்டு ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர் வைண்டிங்ல இருந்து வரக்கூடிய ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கிடைக்குது. அந்த மாதிரி இதுல ஒரு டிசி மெஷின்ல ஒரு ஜெனரேட்டரா இருந்தாலும் சரி, ஒரு மோட்டரா இருந்தாலும் சரி, அது ஆப்ரேட் ஆகுறதுக்கு மெயினா பங்கு வகிக்கிறது தான் இந்த ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னா ஒரு டிசி மெஷின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டு போல்ஸ் இருக்கும். ஃபீல்டு போல் வந்து என்னன்னா ஈவன் நம்பர்ல இருக்கு, அதாவது இரட்டைப்படை எண்கள்ல வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா ஃபீல்டு போல்ஸ் இருக்கும். இப்ப இந்த ஃபீல்டு போல்ஸுக்கு நான் இந்த வரையக்கூடிய டயகிராம் தான் என்னன்னா ஃபீல்டு போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈவன் நம்பர்ல இருக்கும், இரட்டைப்படை எண்கள்ல இருக்கும். ஒன்றில் வந்து 2 நம்பர் ஆஃப் இருக்கும், இல்ல 4 இருக்கும், இல்ல 6 நம்பர்ல இருக்கும். இந்த ஃபீல்டு போல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்குள்ளாடி தான் என்ன இருக்கும்னா அந்த ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் பார்ட்ங்கிறது இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பார்ட் தான். இப்போ இந்த ஃபீல்டு வைண்டிங்ல பாத்தீங்கன்னா இத பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு கோர், போல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா போல் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போல் கோர், இது வந்து போல் ஷூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The field windings are wounded on the pole core portion வந்து wound பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஃபீல்டு வைண்டிங் வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த போல் கோர் பொசிஷன்ல போர்ஷன்ல தான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா wound பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நான் இப்ப வரையக்கூடியதான் என்னன்னா ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல் கோர் போர்ஷன்ல வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து ஓன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வைண்டிங் இந்த ஃபீல்டு போல்ல சுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த வைண்டிங் தான் என்ன செய்யும்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்னைக்குள்ள டாபிக்ல எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு ஒரு கரண்ட் கொடுத்து அதன் மூலமா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய முறையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு வைண்டிங்க்கு ஒரு கரண்டை கொடுப்பதன் மூலம் அந்த ஃபீல்டு போலில் ஒரு ஃப்ளக்ஸ் லைன்களை உற்பத்தி செய்யப்படும் முறை தான் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம கரண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒன்னு வந்து நார்த் போல் ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா சவுத் போல் ஆப்ரேட் ஆகும். எப்பவுமே ஃப்ளக்ஸ்ங்கிறது வந்து வட துருவத்துல இருந்து தென் துருவத்தை நோக்கி தான் போகும். இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா வட துருவத்துல இருந்து எங்க போனா தென் துருவத்துக்கு தான் போகும். நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடியது இந்த ஃபீல்டு வைண்டிங்ல நமக்கு எந்த மாதிரி கரண்ட கொடுத்து இந்த ஃபீல்டு வைண்டிங்ல இருந்து ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸைட்டேஷன்னாலே ஃபீல்டு வைண்டிங் இருக்கு, கரண்டை கொடுத்து அதில் ஃப்ளக்ஸை உற்பத்தி செய்யப்படும் முறையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸைட்டேஷன்ல வந்து ஒரு டிசி மெஷின், ஒரு டிசி ஜெனரேட்டர், அதுல மோட்டர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் எக்ஸைட்டேஷன். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் எக்ஸைட்டேஷன் ஒன்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன். அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம கரண்ட் கொடுத்து ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முறையில இருக்கக்கூடிய ரெண்டு வகைகள் தான் சொல்லுவாங்க. ஒன்னு செல்ஃப் எக்ஸைட்டேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன். செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து தனியா எந்த ஒரு கரண்ட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காவே இங்க இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய நேரத்துல இந்த ஆர்மேச்சர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு வோல்டேஜ் பில்டிங் ப்ராசஸால கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய கரண்ட வந்து என்ன பண்ணுவோம்னா எடுத்து என்ன பண்ணுவோம்னு சொன்னா இந்த ஃபீல்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கக்கூடிய முறை தான் சொல்லுவாங்கன்னா செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மெயினா இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், இந்த செல்ஃப் எக்ஸைட்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரெசிடுவல் மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிடுவல் மேக்னெட்டிசம் அப்படின்னா இந்த ஃபீல்டு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து கரண்ட் எதுவுமே எலக்ட்ரோ மேக்னெட்னாலே ஒரு அயன் கோர், அந்த அயன் கோரை வந்து ஒரு வைண்டிங் வந்து சுத்தி வச்சு அதுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த அயன் இரும்பு துண்டு வந்து மின்காந்தமா மாறும். அதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ரெசிடுவல் மேக்னெட்டிசம் அப்படின்னா நம்ம எந்த கரண்ட்டுமே கொடுக்காத இருக்கக்கூடிய நேரத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து கொஞ்சமாவே நேச்சுரல் இயற்கையாகவே கொஞ்சம் காந்தத்தன்மை இருந்துட்டே இருக்கும். அந்த கொஞ்சம் காந்தத்தன்மை இருக்கனால என்ன பண்ணிருக்கோம்னா இதுல இருந்து இது கொஞ்சம் அமௌண்ட், கொஞ்சம் அளவுல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த ஃப்ளக்ஸ் லைனை வந்து கட் பண்ண அந்த ப்ராசஸ் வந்து திருப்பி நடக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து என்ன பண்ணுவோம்னா இஎம்எஃப் வந்து பில்ட் அப் பண்ணிடும். அந்த மெத்தட்ல வரக்கூடியதான் செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு ஸ்க்ரூ டிரைவர் நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ எல்லாம் முறுக்குறதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஸ்க்ரூ டிரைவருக்கு நம்ம அந்த இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா இரும்பு இதா தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் இரும்பு இதா தான் இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில டைம்ல வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்க்ரூக்கு பக்கத்துல காணிக்கக்கூடிய நேரத்துல இந்த ஸ்க்ரூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்க்ரூ டிரைவர் என்ன பண்ணும்னு சொன்னா அதை வந்து காந்தத்தன்மையால இழுத்து எடுக்கும். அப்ப இழுத்து எடுக்கக்கூடியதுதான் இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிடுவல் மேக்னெட்டிசம். இரும்பு துண்டுல வந்து நான் இயற்கையாகவே கொஞ்சம் காந்தத்தன்மை இருக்கும். அந்த காந்தத்தன்மை தான் ரெசிடுவல் மேக்னெட்டிசம். அந்த ரெசிடுவல் மேக்னெட்டிசத்தை வச்சுதான் இதுல ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து திரும்ப 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 என்ன செய்யும்னா ரொட்டேட் பண்ணக்கூடிய இடத்துல கட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இந்த ஃபீல்டுக்கு தேவையான கரண்ட வந்து எடுத்துரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தால இருக்கக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன். செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஜெனரேட்டர் இது வந்து ஒரு டிசி மெஷின் ஒரு ஜெனரேட்டர் ஆபரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜெனரேட்டர் ஆபரேட் ஆகக்கூடிய நேரத்துல இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகி இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெட்டக்கூடிய நேரத்துல தான் என்ன செய்யும்னா இங்க வந்து ஜெனரேட்டர்ல இருந்து கரண்ட் வந்து வெளியே உற்பத்தி ஆகும். அப்படி இருக்கிறதுக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து உற்பத்தி ஆகணும்னா இந்த ஃபீல்டுல இந்த வைண்டிங்க்கு வந்து ஒரு கரண்ட் கொடுக்கணும். இந்த வைண்டிங் வந்து ஒரு கரண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் இங்க இருக்கக்கூடிய இந்த இரும்பு துண்டு வந்து மின்காந்தமா மாறும், எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறும். அப்படி மாறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் மெத்தட்ல இங்க இருக்கக்கூடிய ஃபீல்டு வைண்டிங்க்கு தனியா வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசி சப்ளை கொடுப்பாங்க. தனியா எக்ஸ்ட்ரா வாட்டு தனியாட்டு ஒரு டிசி சப்ளை இதுக்கு அக்ராஸா கொடுத்து தனியா வெளியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ராவா தனியாக ஒரு டிசி சப்ளைய இந்த ஃபீல்டு வைண்டிங் கொடுத்து இஎம்எஃப் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய முறையை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன். செப்பரேட்லினா தனியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசி சப்ளை கொடுப்பாங்க, ஃபீல்டு வைண்டிங்க்கு டிசி சப்ளை கொடுப்பாங்க. செல்ஃப் எக்ஸைட்டேஷன்னா தனியா டிசி சப்ளை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய ரெசிடுவல் மேக்னெட்டிசத்தால என்ன பண்ணுவோம்னு சொன்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணா ரொட்டேஷன் ஆகி இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணி அளவு கூடி இதுல வந்து என்ன ஆகும்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இப்போ எக்ஸைட்டேஷன்னாலே ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுத்து அதை வந்து ஃப்ளக்ஸ் லைனுக்கு உற்பத்தி செய்யப்படக்கூடிய முறையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸைட்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸைட்டேஷன்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு செல்ஃப் எக்ஸைட்டேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்னு செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன் சொல்லுவாங்க.